ஆவணி அவிட்டத்துல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. கல்விக்கும் மட்டுமின்றி திருமணத்திற்கு எல்லா விஷயங்களும் இந்த ஆவணி அவிட்டத்துல ஒளிந்திருக்கிறது. ஏன் இந்த வருடம் நமக்கு ஆவணி அவிட்டம் ஆடி மாதத்துல வந்திருக்கு? அம்மையப்பன் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஆவணி அவிட்டம் இருக்கிறது. அம்மையப்பன் பார்த்து கூறக்கூடிய ஒரு நிகழ்வு. திருமண தடை உள்ளவர்கள், அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி, இவர்கள் எல்லாமே இன்று கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் உள்ள குடும்பங்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த ஆவணி அவிட்டத்தில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளணும். 2-3 கோவில்களுக்கு கண்டிப்பாக அன்று செல்வதனால் நமக்கு இன்னும் சிறப்பு அதிகம்னா எந்த ஆலய வழிபாடு செஞ்சது? குறிப்பா என்னன்னா, இந்த ஆவணி அவிட்டம் நீருக்கு அதிக மகத்துவம் கொண்ட ஒரு நாள். அதனாலதான் இது ஆடி ஆவணியில வரக்கூடியது. அப்ப இந்த நீர் ஆகர்ஷணம் கொண்ட ஒரு நாள் அப்படிங்கிறதுனால கலைகள் விஷயம் எல்லாமே சிறப்பாக அமையணும். ஏன்னா அந்த கலைகளை போற்றும் விதமாக தான் ஆவணி அவிட்டம் இருக்கு. இந்த நாள்ல நம்ம காஞ்சி காமாட்சி வழிபடும் பொழுது நல்ல ஒரு கலைகள்ல ஒரு சிறப்பான ஏற்றம் தரும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பண்டிகைகளுக்கான ஒரு தாத்பரியம் என்ன, அது என்று வருகிறது, அதை எப்படி நம்ம கொண்டாடணும், அதற்கான உகந்த கோவில்கள் என்ன அப்படின்னு ஒரு தொகுப்பா கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வர இருக்கிற ஆவணியா அவிட்டம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு ஒரு பண்டிகை, அதை நம்ம எப்படி கொண்டாடணும், அதற்கான வழிமுறைகள் என்ன, மற்றும் நம்ம பண்ணக்கூடிய அந்த கோவில் வழிபாடு அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ குரு ஆதித்யன் கிருத்திக் ரோஷன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஓம் ஸ்ரீ நம. குருவடி சரணம், திருவடி சரணம். வணக்கம்மா. பிரணவ மந்திர நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு தொகுப்பா நம்ம நேயர்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு பண்டிகையின் தாற்பயம் என்ன, அதை நம்ம ஏன் கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் அப்படின்னு. இப்போ வர இருக்கிற இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது ஆடி மாசமே இந்த வருடம் வருது. இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வா இருக்கு. இதை பத்தின ஒரு விளக்கம், இது நம்ம எப்படி கொண்டாடணும், இதற்கான கோவில் வழிபாட்டு முறைகள் என்ன? கண்டிப்பா. ஆவணி அவிட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாம் தெரிந்தது அது ஒரு பூணூல் மாற்றக்கூடிய ஒரு பாரம்பரிய முறை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆவணி அவிட்டத்துல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. கல்விக்கும் மட்டுமின்றி திருமணத்திற்கு எல்லா விஷயங்களும் இந்த ஆவணி அவிட்டத்துல ஒளிந்திருக்கிறது. அதனுடைய தாத்பரியங்கள் எல்லாமே நம்ம இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஏன் இந்த வருடம் நமக்கு ஆவணி அவிட்டம் ஆடி மாதத்துல வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். பொதுவா ஆடி அமாவாசையில இருந்து ஆவணி அமாவாசை, இதற்கு பெயர் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரவண மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அவிட்ட நட்சத்திரம் இணையறதுதான் நமக்கு ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த ஆவணி அவிட்டம் எல்லா வருடங்களுமே நமக்கு ஆவணி மாதத்துல தான் வருகிறது. இந்த வருடம் நமக்கு ஆடி மாதத்துல இது உதிக்கிறது. இந்த நாள் என்னைக்கு நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, அதாவது ஆடி 24 அன்னைக்கு தான் நமக்கு ஆவணி அவிட்டம் சிறப்பாக வருகிறது. சனிக்கிழமை என்று ஆவணி அவிட்டம் வருகிறதுமா. இந்த ஆவணி அவிட்டத்துடைய தாத்பரியம் இது எப்படி உருவானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரம்மதேவன் 4 முகம் கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி 4 வேதங்கள்ல தன்னிடம் வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 4 வேதங்களின் அடிப்படையில தான் இந்த சிருஷ்டியை படைச்சிட்டு இருக்காரு. அதில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுதான் அந்த அடிப்படையில தான் இந்த சிருஷ்டி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிரம்மதேவர் வைத்திருக்கக்கூடிய இந்த 4 வேதங்களை மது மற்றும் கைடப அரக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா களவாடிட்டு போயிடுறாங்க. இந்த பிரம்மதேவர் அந்த வேதங்கள் இல்லாம சிருஷ்டியை படைக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அடிப்படையே அந்த வேதங்கள் தான். பிரம்மதேவர் யாருக்கிட்ட முறையிடுறார் அப்படின்னா மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறார். மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா குதிரை முகம் எடுக்கிறார். ஏன் குறிப்பா குதிரை முகம் எடுக்கணும் அப்படின்னா அந்த அரக்கர்கள் 2 பேருமே குதிரை முகம் கொண்ட அரக்கர். அதே மாதிரி முல்லை முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதனால அந்த குதிரை தலை கொண்ட அரக்கர்கிடம் போரிடணும் அப்படின்னா நம்மளும் குதிரையினுடைய சக்திகள் இருக்க வேண்டும். அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா குதிரையினுடைய தலையின் வடிவமாக மகாவிஷ்ணு எடுக்கிறார். அந்த தோற்றத்துக்கு பெயர் தான் ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் இந்த அரக்கர்களிடம் போரிட்டு அவர்களை வதம் செய்து இந்த வேதங்களை 4 வேதங்களையும் கொண்டு வந்து பிரம்மதேவரிடம் ஒப்படைக்கிறார். பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவுக்கு பணிந்து வணங்கி அந்த 4 வேதங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த சிருஷ்டியை படைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆவணி அவிட்டம் விளங்குகிறது. வேதங்களை போற்றும் நாளாக இந்த ஆவணி அவிட்டம் இருக்கிறது. அப்ப இந்த வேதங்கள்ல தான் நமக்கு ஏன்னா இந்த கலைகள் அத்தனையுமே நமக்கு இந்த வேதங்கள்ல தான் இருக்கிறது. இந்த கலைத்துறை சார்ந்த அனைவருமே பிரம்மதேவனுக்கு நன்றி கூறும் விதமாகவே இந்த ஆவணி அவிட்டம் போற்றப்படுகிறது. பிரம்மதேவனையும் வேதத்தையும் ஹயக்ரீவர் இந்த 3 தெய்வங்கள் குறிப்பாக இந்த ஆவணி அவிட்டத்தில் கொண்டாடப்படுகிறார்கள். நமக்கு என்ன தேவையோ அந்த ஆவணி அவிட்டத்தில் நம்ம அந்த வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்மளால பெற முடியும். இப்ப குறிப்பா இந்த நாள்ல
ரிக் யஜுர் வேதம் படித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆற்றங்கரை ஆலயத்தில் இருக்கக்கூடிய புனித தெப்பக்குளம் இருக்குங்களா, அப்படி இல்லைன்னா ஆற்றங்கரை அங்கு சென்று இந்த வேதங்களை படித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பூணூலை மாற்றி புது பூணூல் அணியக்கூடிய ஒரு நாளாக போற்றப்படுகிறது. ஏன் குறிப்பா இது ஆற்றங்கரையில செய்யறாங்க அப்படின்னா, அந்த நீர் அப்படிங்கிறது ஆகர்ஷிக்கும் தன்மை உள்ளது. ஸோ அதனாலதான் கும்பகலசத்துல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா நீர் விடுறாங்க. அந்த நீர் அப்படிங்கிறது என்ன, பஞ்சபூதங்களை 4வது பூதமாக சொல்லப்படுகிறது. அப்ப இறைவனோடு மிக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பூதமாக நீர் பூதம் இருக்கிறது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையுமே ஆகர்ஷிக்கக்கூடியதுதான் அந்த நீர். சோ அந்த நீரிடம் இருந்து அந்த ஆற்றங்கரையில் அமர்ந்து அந்த மந்திரங்களை உபதேசித்து இந்த பூநிலை மாற்றிக்கொள்வார்கள். இந்த இடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நீர் அனைத்துமே என்ன இருக்குன்னா சக்திகள் அதிகமாக இருக்கும் அன்று. ஏன்னா பல மடங்கு வேதங்கள் ஓத ஓத அனைத்து பிராமணர்களும் அந்த வேதங்கள் அந்த இடத்துல ஓதும் பொழுது அந்த நீருக்கு ஆகர்ஷ சக்தி அதிகமாக இருக்கும். இப்ப நமக்கு அந்த நீரை நாம் புரோக்ஷனம் செய்யும் பொழுது ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கலைகள் கற்காதவர்கள், இப்ப கலைகள் கற்றவர்கள் எல்லாமே கண்டிப்பாக இறை வழிபாடு அன்னைக்கு செய்வாங்க. கலைகள் கற்கவில்லை, நம்ம ஒரு சாதாரண நிலையில தான் இருப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்று சிவாலயம் போகணும். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம், அதாவது பக்கத்துல என்ன ஆற்றங்கரை இருக்கிறது, இல்லை என்ன தீர்த்தம் இருக்கிறதோ, சிவாலயம் மட்டும் இல்ல விஷ்ணு ஆலயம், இந்த ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடை அல்லது ஆற்றங்கரை தெப்பக்குளம் அங்க போய் நம்ம தீர்த்தத்தை தெளித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இறைவியை வழிபடும் பொழுது நம்மளுடைய சங்கல்ப வெற்றி 100 மடங்கு இருக்கும். ஒரு கும்பாபிஷேகத்திற்கு இருக்கக்கூடிய வலிமை இந்த ஆவணி அவிட்டத்தில் அந்த நீருக்கும் அந்த இறைவனுக்கும் அன்று சிறப்பாக இருக்கப்படும். குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த அவிட்டம் அப்படிங்கிறது வேதத்துடைய தலைவனாக சொல்லப்படுவார்கள். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் அதர்வன வேதத்தை குறிக்கக்கூடியது. இப்ப ரிக் யஜுர் வேதம் எங்க இருக்கு அப்படின்னா சிம்ம ராசியில இருக்கு, சாம வேதம் தனுசு ராசியில இருக்கு, அதர்வன வேதம் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இதுல ஆவணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சிம்ம ராசியை குறிக்கக்கூடியது. இப்ப சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் அதுல ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு சிவபெருமான் தான். சோ அவிட்டம் அப்படிங்கிறது கும்பராசி. இந்த அவிட்டம் அதர்வனம் யாரை குறிக்கும் அப்படின்னா அம்பாலை குறிக்கும். சோ இந்த சிம்மத்தில இருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கும்பம் அப்படிங்கிறது நமக்கு 7ஆம் பார்வையாக இருக்கும். 7ஆம் பார்வை என்ன அப்படின்னா கலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்ப சிவன் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம். அப்ப அம்மையப்பனுடைய நேரடி தொடர்பு, அம்மையப்பன் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஆவணி அவிட்டம் இருக்கிறது. அம்மையப்பன் பார்த்து கூறக்கூடிய ஒரு நிகழ்வு. சோ திருமண தடை உள்ளவர்கள், அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி, இவர்கள் எல்லாமே இன்று கண்டிப்பாக சிவனாலயத்திற்கு சென்று அங்குள்ள அந்த நீரை புரோக்ஷனம் செய்துவிட்டு அம்மையப்பனை தரிசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அம்மையப்பனுக்கு வாசனாதி திரவியங்கள், அதே மாதிரி மல்லிகை, அதே மாதிரி மறிக்குழுந்து, இந்த மாதிரி வாசனை மலர்களை கொடுத்து அவர்களை வழிபடும் பொழுது கண்டிப்பாக திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அத்துணையும் இந்த ஆவணி அவிட்டத்தில் இருக்கிறது. இப்ப நாங்க கல்வி கற்கக்கூடிய நிலையில இருக்கிறோம், நாங்கள் படிக்கும் குழந்தைகளா இருக்கோம். இப்ப நாங்க இந்த ஆவணி அவிட்டத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குறிப்பா இந்த அயக்ரீவர் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம். இந்த அயக்ரீவர் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே கல்விக்குரிய தெய்வமாக சரஸ்வதி பார்க்கிறோம். சரஸ்வதி அம்பாள் தான் என்னன்னா நமக்கு கல்விக்குரிய ஒரு தெய்வம் அப்படின்னு போற்றோம். அந்த சரஸ்வதி அம்பாளுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் ஹயக்ரீவர் தான். சோ ஹயக்ரீவர் உபதேசித்தது தான் நம்ம சரஸ்வதி அம்பாள் சிஷ்யனாக இருந்து மாணவியாக இருந்து கற்றார்கள். சோ அந்த ஹயக்ரீவரை போற்றும் ஒரு நாளும் இந்த ஆவணி அவிட்டம். சோ படிக்கும் குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆவணி அவிட்டத்துல ஏலக்காய் 27 எண்ணிக்கையில இந்த ஏலக்காய் எடுத்துக்கணும். அந்த குழந்தைகள் தன் கைகளாலேயே இந்த ஏலக்காயை கோர்க்கணும். ஏலக்காயை கோர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பன்னீர்ல ஊற வைக்கணும். பன்னீர்ல ஊற வச்சு அதை எடுத்து நம்மளுடைய கைகளால, அந்த படிக்கும் குழந்தைகள் தன் கைகளால இந்த என்ன பண்ணும் அப்படின்னா ஏலக்காயை கோர்க்க வேண்டும். கோர்த்து அயக்ரீவர், இப்ப அயக்ரீவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதியில இருக்காரு, அதே மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்காரு. பொதுவா பெருமாள் ஆலயத்துல எல்லாத்துலயுமே அயக்ரீவர் பெருமாள் இருப்பாரு. சோ வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏலக்காய் மாலை எடுத்துக்கொண்டு ஹயக்ரீவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கல்வியில் ஒரு மிக சிறந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக அவர்கள் பெறுவார்கள். இது குழந்தைகளுக்கான ஒரு வழிபாடாக இந்த ஆவணி அவிட்டம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, அந்த தம்பதி பிரிவு, ஒரே வீட்டுல தான் இருக்கும் ஆனா பேசிக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்ப டைவர்ஸ் வாங்கக்கூடிய நிலைமை, ஆனா கணவனுக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதம் இல்லை, அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்க சம்மதம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் உள்ள குடும்பங்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா, இந்த ஆவணி அவிட்டத்தில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்ளணும். குறிப்பா இந்த பள்ளியறை பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே சிவாலயத்துல நமக்கு ஒரு 8 மணில இருந்து 9 மணி அந்த இரவு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ இந்த பள்ளியறை பூஜையில நம்ம போயிட்டு சிவனுக்கு பால், அதே மாதிரி கற்கண்டு, அந்த வாழைப்பழம்,
வாசனாதி திரவியங்கள் கொடுத்து அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை அடைவார்கள். அதே மாதிரி குடும்பம், அதாவது கருத்து வேறுபாடு உள்ள குடும்பமும் ஒற்றுமை பெறும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் எல்லாமே பெருகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பள்ளியறை பூஜை வழிபாடு அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு செய்யறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். ஆமா. ஓகே. ஏன்னா அம்மையப்பனுடைய நேரடி தொடர்பு, அம்மையப்பனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிவபெருமான் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் அம்பாளை. அது இந்த ஆவணிய விட்டம் தான். 7ஆம் பார்வையினாலே கலத்திர காரகம் சுக்கிரனுக்குரிய விஷயம். சோ இதை நம்ம கண்டிப்பா செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய திருமண வாழ்க்கை, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த பள்ளியறை பூஜை அமையும். ஓகே. இப்ப இந்த ஆவணி ஆவிட்டம்ன்றது இந்த வருடம் எப்பொழுது வருகிறது? அதே மாதிரி அந்த பூணல் மாற்றிக்கொள்வதற்கான நேரம் அப்படின்னா எப்ப செய்யலாம்? இப்ப என்னன்னா நமக்கு சனிக்கிழமை வருகிறது இல்லையா, ஆகஸ்ட் 9 வருகிறது. பொதுவா எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்திலிருந்தே ஆரம்பித்திருவாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கிறது சிறப்பு தான். குறிப்பா நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம்னா 7:10 இருந்து காலை 7:10 இருந்து 7:40 அந்த நிமிடங்கள் சிறப்பான நேரமாக இருக்கிறது. ஸோ அந்த நிமிடத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பூநூலை மாற்றிக்கொள்ளலாம். இந்த பூநூல் அப்படின்னா புனித நூல் அப்படிங்கிறது தான் பூநூல். ஸோ மந்திரங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடியது இந்த பூநூல். என்ன அப்படின்னா நம்ம நூல் அப்படிங்கிறது கேதுவினுடைய தன்மை. கேது அப்படின்னாலே ஞானக்காரகம். ஸோ இந்த கோவில்ல வழிபாடுகள் செய்யக்கூடிய அந்த பிராமணர்கள் எல்லாமே மந்திரம் வந்து மனநமாகணும், மந்திரம் மனப்பாடம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூணூல் அணியக்கூடிய ஒரு புனித விஷயமாக அவர்கள் செய்யப்படுகிறார்கள். இது என்ன அப்படின்னா 7 வயதுல இந்த சிறு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 7 வயது முதல் 10 வயதுக்குள்ள இந்த பூணூல் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல்யாணம் இப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி உபநயனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த 7 வயதுல எப்படி அப்படின்னா குரு உபதேசம் செய்வார். காயத்ரி மந்திரத்தை குரு உபதேசத்துடன் தாய் தந்தை இருவருமே அந்த மந்திரத்தை அந்த குழந்தையினுடைய காதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த உபநயனம் நடக்கும். இது காயத்ரி ஜபத்துடன் கூடிய பூணூல் விஷயமாக இருக்கும். ஸோ அவர்கள் இதை வந்து சிறப்பாக எடுத்துக்கூடிய ஒரு இது. இப்ப இந்த பூணூல் விஷயம் அப்படிங்கிறது தல ஆவணியா விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் முறை அந்த பூணூல் கல்யாணம் முடித்து வரக்கூடிய முதல் ஆவணியா விட்டம் அப்படிங்கிறது தல ஆவணியா விட்டம். தீபாவளியை போல் சிறுவர்களுக்கு இது தல ஆவணியா விட்டம் அப்படின்னுவாங்க. சோ இந்த தல ஆவணியா விட்டம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காயத்ரி ஜபம் அடுத்த நாள் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா 1008 சமித்து குச்சிகள் வைத்து காயத்ரி ஜபம் அப்படிங்கறத அவங்க மேற்கொள்வார், ஹோமம் செய்து மேற்கொள்வார்கள். இப்ப இந்த தல ஆவணியா விட்டம் அப்படிங்கிறது இந்த அடுத்த நாள் காயத்ரி ஜபத்தோட இது பண்றாங்க. அன்னையில இருந்து அவங்க இந்த காயத்ரி ஜபத்தை தினசரி செய்வாங்க. எப்ப அப்படின்னா காலையில 6 to 7 சூரிய உதயமாகக்கூடிய நேரம், அதே மாதிரி மதியம் 12 இருந்து 1 மணி சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரம், அதே மாதிரி மாலை 6 இருந்து 7 சூரியன் மறைகின்ற நேரம். இந்த 3 வேளைகளையுமே அவங்க இந்த காயத்ரி ஜபத்தை ஜபிப்பார்கள். இது அவர்களுடைய பாரம்பரிய ஒரு முறையாக பின்பற்றி வருகிறது. இப்போ இந்த ஆவணி ஆவிட்டத்தன்று சிறப்பான கோவில்கள் நிறைய இருக்கு. இதுல சிறப்பு இந்த 2-3 கோவில்களுக்கு கண்டிப்பாக அன்று செல்வதனால் நமக்கு இன்னும் சிறப்பு அதிகம்னா எந்த ஆலய வழிபாடு செஞ்சுக்கலாம்? இப்போ குறிப்பா என்னன்னா இந்த ஆவணி விட்டம் நீருக்கு அதிக மகத்துவம் கொண்ட ஒரு நாள். அதனாலதான் இது ஆடி ஆவணியில வரக்கூடியது. அப்ப இந்த நீர் ஆகர்ஷணம் கொண்ட ஒரு நாள் அப்படிங்கிறதுனால கங்கைக்கு இணையான தீர்த்தம் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்வது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த அதர்வண வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிக சக்தி நிறைந்த ஒரு வேதமாக சொல்லப்படுகிறது. 4 வேதங்கள்ல அதர்வண வேதம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வேதம். ஏன் அப்படின்னா மிருகத்தலை, அதே மாதிரி மனித உடல் கொண்ட தெய்வங்கள் எல்லாமே இந்த அதர்வண வேதங்கள்ல தான் வரும். இது அதிக சக்தி பராக்கிரமம் கொண்ட தெய்வங்கள். குறிப்பா இரவில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த அதர்வண வேத தெய்வங்கள் நமக்கு இருக்கிறது. ஸோ இதுல குறிப்பாக நம்ம இந்த ஆவணி விட்டத்தில் நமக்கு சகல கல்விகள் பெறணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர், இது எங்க இருக்கு அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகாமையில் இருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம அபயாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். அங்குதான் பிரம்மனுக்குன்னு தனி சன்னதி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆலயமும் அந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய சிவன் அம்மையப்பன் இவங்க 2 பேர்த்தையும் வழிபடணும். அதே மாதிரி பிரம்மபுரீஸ்வரரையும் வழிபடும் பொழுது கண்டிப்பாக குரு தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வழிபடும் பொழுது கண்டிப்பாக குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியில் தான் நமக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி இந்த பிரம்மனுக்கு நம்ம வழிபடும் பொழுது மஞ்சள் கொடுத்து வழிபடும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மஞ்சள் கிழங்கா கொடுக்கணும். மஞ்சள் கிழங்கு இல்ல, மஞ்சள் தூளாக கொடுக்க வேண்டும். ஏன்னா பிரம்மா அப்படின்னா குரு, குரு அப்படின்னாலே மஞ்சள். சோ என்ன அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் அந்த பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி தான் வழிபடுவாங்க. சோ இந்த நம்ம என்ன பண்ணும், இந்த ஆவணி அவிட்டம் குறிப்பாக சென்று இந்த மஞ்சள் கொடுத்து அவர் வழிபடும் பொழுது நிறைய மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும்.
இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. காசி விஸ்வநாதர், விசாலாட்சி ஆலயம் இருக்கும். இந்த விஸ்வநாதருக்கு நேராக இருக்கக்கூடிய தீர்த்த குளம் கங்கைக்கு இணையான குளம். அங்க வியாக்கிரபாரதனுடைய ஜீவ சமாதி இருக்கு. அந்த வியாக்கிரபாரதர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல கங்கை தீர்த்தத்தை உருவாக்குறார். அவர் வந்து காலசந்தி செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. தினசரி கங்கை போய் தான் அவர் வந்து காலசந்தி செய்வாரு. ஸோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன பண்றாருன்னா, வருகின்ற அந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கிட்ட வரப்ப அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, இந்த கங்கை தீர்த்தத்தை ஏற்படுத்தி சிவபெருமானை வழிபடுறாரு. அந்த வியாக்கிரபாரதர் அப்படிங்கிறவரது மனித உடல், அதே மாதிரி அவருக்கு கால்கள் வந்து புலிக்கால்கள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த அதர்வன வேதத்துடைய விஷயங்கள் ஒத்து போகுது இல்லையா? அதனாலதான் குறிப்பா இந்த திருப்பட்டூர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை சொல்றேன். ஸோ கண்டிப்பாக பிரம்மனையும் வழிபடணும். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று அந்த கங்கை தீர்த்தத்துல நாம் வந்து புரோக்ஷனம் செய்து காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வழிபடும் பொழுது கண்டிப்பாக சகல பாவங்களும் தீரும். சகல பாவங்கள் தீர்ந்து நம் வாழ்க்கையில் அடுத்து எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி தான். ஸோ இந்த திருப்பற்றூர் ஆலயத்திற்கு கண்டிப்பாக முடிந்தவர்கள் ஆவணி அவிட்டம் சென்று பலன்களை பெறலாம். இன்னொரு ஆலயம், நான் கலைகள்ல ரொம்ப சிறப்பாக வெற்றி பெறணும், நான் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கலைகள்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா இது வரக்கூடிய நாள் பௌர்ணமி நாள். பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரன். இந்த கலைகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான். ஸோ இந்த சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. ஸோ இந்த நாள்ல இந்த பிறை 3ஆம் பிறை சூடிய காஞ்சி காமாட்சியை வழிபடும் பொழுது ஆயக்கலைகள் 64 நமக்கு கிட்டும். ஸோ இந்த கலைகளை நான் தேர்ச்சி பெறணும், கலைகள் விஷயம் எல்லாமே சிறப்பாக அமையணும். ஏன்னா இந்த கலைகளை போற்றும் விதமாக தான் ஆவணி அவிட்டம் இருக்கு. ஸோ இந்த நாளில் நம்ம காஞ்சி காமாட்சியை வழிபடும் பொழுது நல்ல ஒரு கலைகளில் ஒரு சிறப்பான ஏற்றம் தரும். அது மட்டும் இல்லாமல் காஞ்சி காமாட்சி சரஸ்வதியின் சொரூபமாக இருக்கிறாள். அதனாலதான் அவருக்கு வீணை அலங்காரம் செய்வாங்க. சரஸ்வதி அலங்காரம் அம்பாளுக்கு செய்யப்படுவார்கள். அன்றும் அவரை போய் தரிசிக்கலாம். இல்ல ஆவணி அவிட்டம் குறிப்பாக செல்லும் பொழுது கலைகள்ல ஒரு வெற்றியை நாம் பெற முடியும். அதே மாதிரி சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம், சிவனுக்கு சந்திரமௌலீஸ்வரர் பேர் சூட்டிய ஆலயம். அந்த ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றங்கள், அதே மாதிரி கல்விகள்ல ஒரு சிறப்பான விஷயம் எல்லாமே பெறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு சந்திரமௌலீஸ்வரர் அருள்வார். ஸோ இந்த ஆவணி அவிட்டம் பொறுத்தளவுக்கு நமக்கு தம்பதி ஒற்றுமை, அதே மாதிரி கல்விக்கு சிறப்பு பெறுவதற்கும், அதே மாதிரி கலைகள்ல வெற்றி பெறுவதற்கும் இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கியதா இந்த ஆவணி அவிட்டம். பொதுவா ஆவணி அவிட்டம் அப்படின்னாலே இந்த பூணூல் மாற்றக்கூடிய பாரம்பரியத்தை தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருமே தவிர, அதில் இவ்வளவு விஷயங்கள், வேதங்கள், அதே மாதிரி ராசிகள், இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி அவிட்டத்துல இருக்கு. ஸோ மறக்காம நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த ஆவணி அவிட்டம்குள்ள நீங்க என்ன பிரார்த்தனை வைத்து இறைவன்கிட்ட வேண்டுனீர்களோ அது அத்தனை விஷயம் சிறப்பாக நடைபெறும். அருமை. இப்ப நம்ம எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டோம். நிறைவாக வந்து காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திரம் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் ஒரு முறை அந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி நேயர்களுக்கு சொல்லிடலாம். இப்ப இந்த ஆவணி அவிட்டத்திற்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா குரு உபதேசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அது வந்து பாரம்பரிய முறையாக இந்த 3 முறை சொன்னேன் இல்லையா, அது ஃபாலோ பண்றவங்க குரு உபதேசித்து செஞ்சுக்குவாங்க. பொதுவா இந்த காயத்ரி மந்திரம் எடுத்துக்கிட்டீங்கனாலே சூரியனுடைய அருளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடியது. இதுவும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் வருது. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் தான் வலது மூளை. நம்மளுடைய மூளையை இயக்கக்கூடியவர் சூரிய பகவான், லக்னத்தை இயக்கக்கூடியவரும் சூரிய பகவான் தான். ஸோ இந்த சூரியனுடைய அறிவாற்றல், கதிராற்றல் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஞாபகத்திறன், அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பீரம், நம்ம கலைகள் தெரிந்திருந்தாலும் அந்த கலைகளை வந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு வீரம் வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு ஆளுமை திறன் வேணும். இது எல்லாமே சூரியன் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் நவகிரக தலைவன். அப்ப இந்த நவகிரக தலைவன் ஆகிய சூரிய பகவானுக்கு உரிய ஒரு மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இறைவனை ஒளிவடிவாக வழிபடக்கூடியதுதான் இந்த காயத்ரி மந்திரம். ஸோ நம்ம கல்வியில சிறப்பாக இருக்கணும், நல்ல மனநம் சக்தி இருக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஆரோக்கிய மேம்பாட்டிற்கும் இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை ஒரு வாரி சொல்றேன். இது எல்லாமே தினசரி குழந்தைகள் 1 முறை அல்லது 3 முறை சொல்லி இந்த மந்திரத்தை அவங்க ஜெபிக்கலாம். ஓம் பூர் புவஸ்வஹ தத்ச விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமிகி தியோ யோ நக பிரசோதயா. இந்த காயத்ரி மந்திரத்தை 3 முறை தினசரி சொல்லும் பொழுது கல்வியில் ஒரு சிறந்த வெற்றியும் நம்மால் பெற முடியும். அருமை. நம்ம ஏன்னா ஒவ்வொரு பண்டிகையின் தாத்பரியம் என்ன, அதை நம்ம எப்படி கொண்டாடணும், எந்த ஆலயத்துக்கு போய் கொண்டாடினா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆவணி வட்டமும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே ஒரு தேவையான ஒரு பதிவா இருந்தது. எல்லோருக்கும் இனிய ஆவணி வட்ட நல்வாழ்த்துக்கள். பிரணவ மந்திர நேயர்களுக்கும் ஆவணி விட்ட திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஆவணி விட்ட திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி.